கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், பெரியவர். சோர்ந்திருக்கிறீங்களா? பலகீனப்பட்டிருக்கீங்களா? இந்த நாள் எப்படி நான் என்னால் தாண்ட முடியும்னு நீங்கள் இருக்கிறீங்களா? எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். இதை குறித்தும் கலங்காதீங்க. நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நமக்கு இருக்கிறார். நமக்காக சிலுவையில் வெற்றி சிறந்த ஏசப்பா கூட இருக்கிறார். பயப்படாதீங்க. பிறந்தநாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். இன்றைய ஜீவார்த்திக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். ஏதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பாருங்க, இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு திறப்பார். இங்க பாருங்க, இந்த வாசித்த வசனத்துல ஆண்டவர் எலிசா தீர்க்கதரிசி மூலமாய் கேயாசியுடைய கண்களை திறக்கிறார். கேயாசியுடைய கண்களை திறக்கிறார். ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். எதற்காக திறந்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே பாருங்க, அதாவது அவங்கள சுற்றிலுமாய் இருக்கிற தேவனுடைய பிரசன்னத்தை, அக்கினி ரதத்தையும் குதிரையும் பார்க்கும்படிக்கு, தேவனுடைய அங்கே பாதுகாப்பு வளையத்தை பார்க்கும்படிக்கு கண்கள் திறக்கப்படுகிறது. பாருங்க, அங்கே கேயாசுடைய கண்களை திறந்த ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்க மாட்டாரா? சில வேளையில் உலக பிரகாரமாய் கூட கண்களில் பாதிப்பு இருக்கலாம். நம்முடைய கண்களை திறக்க போதுமானவர். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய காரியங்களை, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை, தேவனுடைய பாதுகாப்பை, தேவனுடைய சேனையை பார்க்கும்படிக்கும் கண்களை ஆண்டவர் திறப்பார். ஆகாருடைய கண்களை ஆண்டவர் திறந்தருளினாரா? ஆகார் வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாமல் பிள்ளை அழுது கொண்டிருக்கும்போது அவளும் அழுது கொண்டு நின்றாள் அல்லவா? அப்போது ஆகாருடைய கண்களை அன்று திறந்து ஆண்டவர் அந்த இடத்துல இருந்த நீரூற்றை காண்பித்து கொடுத்தாரா? அந்த வனாந்தரத்திலே பாருங்க, பக்கத்திலிருந்து ஆசீர்வாதத்தை அவளால் பார்க்க முடியாதபடி நின்ற பொழுது அவருடைய கண்களை திறந்து காண்பித்தார் அல்லவா? உங்களோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் அருகாமையில் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. உங்கள் அருகாமையில் தான் எல்லாமே இருக்கிறது. ஆனால் உங்கள் கண் மறைக்கப்பட்டிருக்கிறது. உங்களால் பார்க்க முடியவில்லை. தரிசனமாய் பார்க்க முடியவில்லை. சொப்பனமாய் பார்க்க முடியவில்லை. வரும் காரியத்தை உங்களால் அறிய முடியவில்லை. ஒரு இருளுக்குள் நடந்தது இப்போது நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். காரணம் தெரியுமா? ஆவிக்குரிய கண் மறைக்கப்பட்டிருக்கிறது. அது திறக்கப்பட வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் திறப்பார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை மாறப்போகிறது. உலக பிரகாரமாகவும் சரீரத்திலே இருக்கிற கண்ணில் இருக்கிற பார்வை குறைபாடையும் கர்த்தர் சிலருக்கு மாற்றப் போகிறார். அதிசயம் நடக்கப் போகிறது. விசுவாசிப்போமா? ஜெபிப்போம். ஆம் ஆண்டவரே, திறக்கிறவர், கண்களை திறந்தவர், கேயாசுடைய கண்களை திறந்தவர், ஆவிக்குரிய கண்களை திறந்தவர், அக்கினி ரதத்தையும் குதிரையும் பார்க்கும்படி கண்களை திறந்தவர், அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். யாருடைய கண்களெல்லாம் பார்வை குன்றி இருக்கிறதோ பார்வையை கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அதே போல் எங்கள் அன்பு தகப்பனே, இப்பொழுது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாத எல்லாருடைய கண்களையும் திறந்தருளும். உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கட்டும். உம்முடைய கிருபையை பார்க்கட்டும். உம்முடைய மகிமையை பார்க்கட்டும். உம்முடைய அதிசயத்தை பார்க்கட்டும். ஆண்டவரே, பார்க்கட்டும். ஒரு நம்பிக்கை வரட்டும். ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். வியாதியஸ்தர்களை தொடுங்கப்பா. வியாதியஸ்தலை தொடுங்க. பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் மாறட்டும். குழந்தை இல்லாத குடும்பங்களில் குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கொடுப்பீராக. நிரந்தரமான வேலை இல்லாதவருக்கு வேலையை கொடுப்பீராக. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.